சார் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நோஸ் அலர்ஜி வந்து என்ன செய்யும் சார்? அலர்ஜி வந்து பெரியவங்களுக்கு எப்படி ஏற்படுதோ அப்படிதான் குழந்தைங்களுக்கு ஏற்படுது. ஆனா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வரும். சரி, எப்படி அதிகமா வரும்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு குளிர்ந்த காத்து படும் பொழுதோ, தூசு படும் பொழுதோ, தும்மல் அதிகமா இருக்கும். மூக்குல இருந்து தண்ணியா வர்றது அதிகமா இருக்கும். அப்படி அதிகமா வரும் பொழுது நிறைய துர்நாற்றத்தோட சளி வெளியே வரும். தும்மல் வந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தை வந்து எந்த வாசனை பண்ணக்கூடிய பொருள் வந்து மூக்குல பட்டுச்சுனாலும் அது அதிகமா தும்மலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஏற்படும் பொழுது அந்த மாதிரி நெடி ஏறுற மாதிரி பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப வாசனையான சென்ட்டு, ஊதுபத்தி, சாம்பிராணி, சமைக்கும் போது வரக்கூடிய புகை, குளிர்ந்த வாடை காத்து, இந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி இந்த பொருட்கள் மூக்கு துவாரத்துல பட்டுச்சு அப்படின்னா திருப்பி அலர்ஜி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால கரெக்டா அந்த குழந்தைங்கள அலர்ஜி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். வீட்டில் பெட்ஷீட், தலைவாணி அடிக்கடி மாற்றணும். ஃபேன்ல சின்ன சின்ன டஸ்ட் படிஞ்சது அப்படின்னா அந்த டஸ்ட்டை வந்து கிளீன் பண்ணணும். ஏசியை மாசத்துக்கு ஒரு டைம் கிளீன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏற்படுறதுல நம்ம தடுக்கலாம்.